வெல்கம் டு கோட் இன் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னன்னா லீட் கோடோட டெய்லி சேலஞ்ச் ப்ராப்ளம் நம்பர் 2270. நம்பர் ஆஃப் வேஸ் டு ஸ்பிளிட் அரே. You are given a zero indexed integer array nums of length n. Nums contains a valid split at index I if the following are true. The sum of first I plus 1 elements is greater than or equal to the sum of last n minus I minus 1 elements. There is at least one element to the right of I, that is 0 less than or equal to I less than n minus 1. Return number of valid splits. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்த ப்ராப்ளம் மாதிரி தான். எத்தனை பாசிபிள் ஸ்பிளிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நான் ஒரு இந்த அரேல வந்து நான் இந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணுறேன் அப்படின்னா லெஃப்ட் சைடில் 10, ரைட் சைடில் 4 minus 8 7. ஸோ 10 பெருசா இல்லை 4 minus 8 7 பெருசா? லெஃப்ட் சம் வந்து பெருசாக இருக்கணும் தேன் ரைட் சம். Okay, 4 minus 8 7 results in sum of 3. Okay, so left sum வந்து 10, right sum வந்து 3. It is greater. One valid split இருக்கு. இந்த இடத்துல split பண்ணனா 10 plus 4 is 14. Minus 8 7 is minus 1. So again left sum 14, right sum minus 1, which is a valid split again. So இந்த இடத்துல நான் split பண்ண அப்படின்னா 10 14 minus 8 6, right sum 7, left sum 6, right sum 7. It is not a valid split. ஸோ அந்த இடத்துல பிரேக் ஆயிரும். நம்ம இந்த சம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சம் 2 இந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணால் லெஃப்ட் சம் 2, ரைட் சம் 4. இட் இஸ் நாட் அ வேலிட் ஸ்ப்ளிட். லெஃப்ட் சம் 5, இது ரெண்டு ஆட் பண்ணால் 5, ரைட் சம் வந்து 1. இட் இஸ் அ வேலிட் ஸ்ப்ளிட். ஸோ ஒரு வேலிட் ஸ்ப்ளிட். இப்போ இந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன்னா லெஃப்ட் சம் வந்து 6, ரைட் சம் வந்து 0. ஸோ திஸ் ஆல்சோ இஸ் அ வேலிட் ஸ்ப்ளிட். ஆன்சர் இஸ் 2. ரெண்டு வேலிட் ஸ்ப்ளிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளமும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்த ப்ராப்ளம் மாதிரியே தான். ப்ரிஃபிக்ஸ் சம் கேரி ஃபார்வர்ட் டெக்னிக் யூஸ் பண்ணி போடணும். ப்ரிஃபிக்ஸ் சம் ஒரு கேரி ஃபார்வர்ட் ரெண்டும் கோ இன் ஹேண்ட் தான். ஸோ இன்ட்யூஷன் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த அரே இருக்குது அப்படின்னா கொடுத்துருக்குற அரேல நான் ஒரு இன்ஸ்டன்ஸ்லையும் டோட்டல் சம் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் மொத்தம் இந்த அரேயோட டோட்டல் சம் நான் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். டோட்டல் சம்னா என்னது? மொத்த அரேயோட சம் 10 14 minus 8 6 7 6 plus 7 is 13. ஓகே, இதுதான் அரேயோட டோட்டல் சம், விச் மீன்ஸ் என்டையர் அரேயோட சம். இப்போ நான் தனியாக எல் சம்மு லெஃப்ட் சம் கண்டுபிடிக்கிறேன் ஒரு இடத்துலையும். ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கும் போது லெஃப்ட் சம் இஸ் 10, ரைட் சம் வந்து என்னது? டோட்டல் சம்லேருந்து லெஃப்ட் சம் எடுத்துட்டா ரைட் சம் கிடைக்கும். டோட்டல் சம்ல இருந்து லெஃப்ட் சம் நான் எடுத்துட்டேன்னா ரைட் சம் கிடைக்கும். ஸோ டோட்டல் சம்லேருந்து லெஃப்ட் சம் நான் எடுத்தா ரைட் சம் கிடைக்கும், விச் இஸ் 13 minus 10 3. ஸோ இப்போ லெஃப்ட் சம்மும் ரைட் சம்மும் நான் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். வேலிட் ஸ்ப்ளிட்னு சொல்லிட்டு அதில் இன்க்ரிமெண்ட் த கவுண்டர். ஓகே, அப்புறம் ஐ இங்கே வரும். ஸோ லெஃப்ட் சம் கூட 4 நான் ஆட் பண்ணிப்பேன், விச் இஸ் 14. அண்ட் ரைட் சம் வந்து நான் கால்குலேட் பண்ணுவேன், விச் இஸ் டோட்டல் சம் மைனஸ் லெஃப்ட் சம். கரெக்டா? டோட்டல் சம்லேருந்து நான் லெஃப்ட் சம்மை தூக்கிட்டேன் அப்படின்னா ஐ வில் பி லெஃப்ட் வித் த ரைட் சம், which is 13 minus 14, which is minus 1. கரெக்டா? அதான ரைட் சம், மைனஸ் 1 தானே ரைட் சம். ஓகே, ஸோ அப்படி இருந்தால் கவுண்டை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் திரும்ப லெஃப்ட் சம் வந்து minus 8 ஆட் பண்ணிப்பேன். minus 8 ஆட் பண்ண என்ன ஆகும்? 14 minus 8 is 6. ஸோ ரைட் சம் வந்து என்னது? டோட்டல் சம் மைனஸ் லெஃப்ட் சம். Total sum is 13, left sum is 6. So balance வந்து என்னது? 7. So right sum வந்து 7, left sum வந்து 6. So இப்போ வந்து அப்படி இருந்தால் நான் கவுண்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்க மாட்டேன். கரெக்டா? ஏன்னா லெஃப்ட் சம் வந்து இங்கே சின்னதாக இருக்குது ரைட் சம்மை விட. ஸோ ஐ வில் நாட் இன்க்ரிமெண்ட் த கவுண்டர் நவ். ஓகே, அதே மாதிரி இதுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் டோட்டல் சம் கண்டுபிடிச்சி வச்சுப்பேன், விச் இஸ் 6. இப்போ நான் ஒரு பாயிண்ட்டாக ஐட்ரேட் பண்ணிட்டு வருவேன். லெஃப்ட் சம் வந்து ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் 2, ரைட் சம் வந்து டோட்டல் சம் 6 minus 2, which is 4. 2 is
less than 4, ஸோ கவுண்ட் வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ண மாட்டேன். கவுண்ட் 0வாகவே இருக்கும். அதுக்கப்புறம் I வந்து இங்கே வரும். Total left sum will be 5 and right sum will be total sum minus left sum, which is 1. ஸோ கவுண்ட் வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். left sum is greater than or equal to right sum அப்படிங்கிறதுனால. அப்புறம் I வந்து நான் இங்கே புஷ் பண்ணும்போது left sum will become 6 and right sum will become 0. ஸோ கவுண்ட் again நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். ஐயை வந்து நான் இங்கே புஷ் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே புஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா ரைட் சைடில் வந்து எம்டி ஸ்பிளிட் வந்துடும். இங்கே கொடுத்துருக்கிறது வந்து தேர் இஸ் அட்லீஸ்ட் 1 எலமெண்ட் இந்த ரைட் சைடு. ஏதாச்சும் ஒரு ஸ்பிளிட் பண்ணும்போது ஒரு எலமெண்ட்டாச்சும் இருக்கணும். ரெண்டுமே வந்து நான் எம்டியாக இருக்கணும். ஆக்சுவலாக லெஃப்ட்டும் நான் எம்டியாக இருக்கணும், ரைட்டும் நான் எம்டியாக இருக்கணும். ஸோ அதனால் லாஸ்ட் எலமெண்ட்டில் நான் ஸ்பிளிட் பண்ண மாட்டேன். லெஃப்ட் மட்டும் கன்சிடர் பண்ணி ரைட் சைடில் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. ஓகே, தட்ஸ் நாட் அ வேலிட் சினாரியோ. ஸோ கோட் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் சம் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஏன் நல்லா பார்த்தீங்கன்னா நான் லாங் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்டீஜர் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இங்கே நம்ஸ் ரேஞ்ச் வந்து 10⁵ கொடுத்துருக்காங்க. இன்டீஜர் மேக்ஸிமம் ஹோல்ட் பண்ணுறது அப்ராக்சிமேட்லி 10⁵ வரைக்கும் தான் ஹோல்ட் பண்ணும். ஒரு வேளை எனக்கு நம்ஸ் அரேயோட லென்த் வந்து 10⁵ வரைக்கும் போகலாம், அதாவது 1,00,000 எலமெண்ட்ஸ் இருக்கலான்றாங்க. 1,00,000 எலமெண்ட்ஸும் 10⁵ இருந்தது அப்படின்னா 1,00,000 எலமெண்ட்டும் 1,00,000 இருந்ததுன்னா என்ன ஆகும்? 10⁵10 போயிடும். இன்டீஜர் cannot hold 10⁻10. ஓகே, ஸோ அதனால வந்து we are going with long. Long can hold 10⁻10 அப்படிங்கிறதுனால. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து நான் டோட்டல் சம் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். டோட்டல் சம் வந்து நம்ஸ் அரேல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் ஆட் பண்ணி டோட்டல் சம் நான் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் லெஃப்ட் சம் ரைட் சம் நான் கால்குலேட் பண்ண போகிறேன். கவுண்டரை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ 0லேருந்து ஆரம்பித்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் சம் நான் கம்ப்யூட் பண்ணுறேன், which is nums of I, and right sum is total sum minus left sum. அதான் நம்ம இங்கே கீழே பார்த்தோம். if left sum is greater than or equal to right sum, கவுண்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். I'll do it iteratively till last but one element. ஓகே, ஃபுல்லாக முடித்த உடனே என்னோட கவுண்டில் வந்து எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் இருக்கும். இதை சப்மிட் பண்ணேன் அப்படின்னா it will get completed 2ms. so it's a much better solution actually. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா we go off இது ஒரு ஐட்ரேஷன் என்டையர் அரே, இது ஒரு ஐட்ரேஷன் 2n வரும், which is approximately big O of n. ஓகே, big O of 2n 2ன்றதை வந்து நம்ம ஒமிட் பண்ணுன்றதுனால big O of n. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி big O of, இங்கே நான் வந்து எந்த விதமான அரே டைனமிக்காக யூஸ் பண்ணவே இல்லை, எல்லாமே சிங்கிள் வேரியபிள்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எத்தனை டெஸ்ட் கேஸ் போனாலும் என்னோட ஸ்பேஸ் கன்சியூம்டு வில் பி கான்ஸ்டன்ட். எதனா இன்க்ரீஸ் ஆகுமா? இப்போ நான் எதனா ஒரு அரே டிக்ளேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா nums டாட் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரே வந்து ஸ்பேஸ் கன்சியூம் பண்ணும். கரெக்டாக ஸ்பேஸ் எல்லாமே ஸ்பேஸ் கன்சியூம் பண்ணும். பட் இந்த அரே வந்து எதை பேஸ் பண்ணி ஸ்பேஸ் கன்சியூம் பண்ணும்? நம்ஸ் அரே எவ்வளோ பெருசு போதோ அவ்வளோ பெருசாக ஸ்பேஸ் கன்சியூம் பண்ணும். அதனால நான் big O of n சொல்லணும். பட் ஆனால் இங்கே நான் எந்த விதமான டைனமிக்காக யூஸ் பண்ணுற டைனமிக் அரேஸ் வந்து நான் டிக்ளேர் பண்ணவே இல்லை big O of n சொல்கிறதுக்கு. கரெக்டாக, ஏன்னா எல்லாமே வந்து சிங்கிள் வேரியபிள்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எத்தனை டெஸ்ட் கேசஸ் நான் போனாலும் இந்த வேரியபிள் இந்த ஸ்பேஸ் மட்டும் தான் கன்சியூம் பண்ணும். லாங்கோட சைஸ் என்னவோ அது மட்டும் தான் கன்சியூம் பண்ணும். ஸோ ஸ்பேஸ் கன்சியூம்டு பை த என்டையர் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இந்த என்டையர் கோடுக்கு சொல்லணும் அப்படின்னா big O of 1, which is constant. Okay, time complexity is big O of n and space complexity is big O of 1. I don't know இது ஏன் மீடியம் ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. பட் தட்ஸ் ஃபைன். இது ஈஸி ப்ராப்ளமாக தான் இருந்திருக்கணும், பட் மீடியமில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஈஸி ப்ராப்ளம் தான் இது. ஃபைன், சால்வ் பண்ணுங்கள், உங்களோட டெய்லி கவுண்டரில் ஆட் பண்ணிக்கோங்க. Yep, see you tomorrow then. Thanks for watching this video. If you like this video, do like and share with your friends, and don't forget to subscribe to the channel. Thank you.